Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கோவை மாவட்டம் ஆலந்துறை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான பூண்டி என்னும் ஊரில் அமைந்துள்ளது வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில். பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வாடிக்கை. மலைக்கோவில் அடிவாரத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரமும் 6000 அடி உயரமும் கொண்ட இந்த வெள்ளியங்கிரி மலை சிவனின் தென் கைலாயம் என பக்தர்களால் போற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே வெள்ளியங்கிரி மலையேற ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் வாரத்தில் இருந்து மே மாதம் இறுதி வரை பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி அளிப்பது வழக்கம். அந்த வகையில் வெள்ளியங்கிரி மலையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் பழையனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான சிவா. இவர் கடந்த 20 ஆண்டுகளாக பெங்களூரில் பலசரக்கு பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இவரது மனைவி நித்யா. இந்த தம்பதிக்கு 3 ஆண் குழந்தைகள் உள்ளன. ஆன்மீகத்தில் அதிக அளவில் ஈடுபாடு கொண்ட சிவா பல்வேறு கோவில்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதியன்று சிவா தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் வெள்ளியங்கிரி கோவிலுக்கு சென்றுள்ளார். அங்கு 7 மலை ஏறி சாமி தரிசனம் செய்துவிட்டு அதிகாலை 3 மணியளவில் மலைக்கோவிலில் இருந்து கீழே இறங்கியுள்ளனர். அப்போது 40 வயதான சிவா 3வது மலையில் இறங்கிக் கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்த அவரது நண்பர்கள் சிவாவுக்கு அருகில் வருவதற்குள் அவர் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த நிகழ்வு சிவா குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த ஆலந்துறை போலீசார் உயிரிழந்த சிவாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்தோடு வெள்ளியங்கிரி மலையேற வந்த சிவாவுக்கு இதயத்தில் பிரச்சனையும் இருந்துள்ளது. இதற்காக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இதய பிரச்சனை, சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனை இருப்பவர்கள் மலையேறக்கூடாது என வனத்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.